இந்துக்களை பெரும்பான்மை அடிப்படையில் திரட்ட வேண்டும். 2 காரணம் இருக்கு இந்த வெறுப்பு அரசியலுக்கு. ஒன்னு மதமாற்றத்தை தடுக்கிறது. பூந்து அடிச்சாதான் அவங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அதுக்கு எத்தனையோ சான்றுகள் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். 2024 இந்தியாவில் நடந்த மொத்த தாக்குதல்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ரொம்ப டாப் மோஸ்ட்ல இருக்கிறது உத்தரப்பிரதேசம் தான். ஒரே ஆண்டுல 188 தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. தமிழ்நாடு 8வது இடத்துல இருக்கு, உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்கு. இது கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல். பாபர் மசூதி அப்படித்தான் இடிக்கப்பட்டது. 400 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு புராதன சின்னம் அது. ராமர் அங்க பிறந்தான்னு ஒரு கதையை கட்டி அதை இடிச்சிட்டு அங்க ராமர் கோயில் தான் கட்டுவோம் அப்படின்னு முதல்ல புறப்பட்டது அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் தான், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள். அதற்கு பிறகு மற்ற எல்லா அமைப்புகளும் ஒன்னா சேர்ந்து கரசேவை திட்டம். தமிழ்நாட்டில் கரசேவைக்கு ஆதரவு தெரிவித்த முதல் கட்சி அதிமுக, ஜெயலலிதா அம்மையார். என்னதான் அவங்க சமூக நீதிக்காக குரல் கொடுத்திருந்தாலும், தமிழர்கள் மீது பற்றுக் கொண்டிருந்தாலும், அவர்களிடம் அந்த மத உணர்வு என்பது அல்லது சனாதன அரசியல் என்பது குருதியோடு கலந்ததாகத்தான் இருந்தது.